வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகியவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. குரு வணக்கம். உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும்பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு. சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்மொழி ராசாராமையா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி அருள்மொழி ராசாராமையா அவர்கள் மற்றும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயு, இறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றியே. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு யோகம் என்ற தலைப்பில் அருமையான கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே,
ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு யோகம் பற்றிய 2வது கவி. யோக வாழ்வு. மெய்ப்பொருளாம் அறிவிற்கு மூலமான மேன்மை அறிந்து அப்பொருள்தான் என்றும் எங்கும் எப்பொருளிலும் எல்லா உயிர்களோடும் இயங்குங்கால் அழுத்தம் ஒளி ஒளி சுவைகள் செப்பு மனம் எண்ணம் என்ற ஆராய் ஆற்றும் சிறப்புகளை வினை விளைவை உணர்ந்து வாழும் ஒப்புமையற்ற நெறி ஒழுக்கம் ஈகை உயர் கடமை பிறழாத வாழ்வே யோகம். கர்ம யோகம் பற்றிய இன்னொரு கவி. வாழ்க்கையே யோக வாழ்க்கையாக இருக்கணும். சந்ததமும் என்னை மறவாத நிலையிலே எப்போதும் இறை உணர்வோடு கடமைகளை ஆற்றக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் இந்த மனித பிறப்பின் நோக்கம். மனிதனாக வந்தவர்கள் அடைய வேண்டிய உச்சகட்ட பக்குவம். மெய்ப்பொருளாம் அறிவிற்கு மூலமான மேன்மை அறிந்து. மெய்ப்பொருளாம் அறிவுக்கு மூலமான உண்மை அறிந்து அப்பொருள்தான் என்றும் எங்கும் எப்பொருளும். சுத்த வெளி என்று சொன்னாலும் அதுல தன் எழுச்சி, நுண்ணதிர்வு, தன்னிலை எங்கு இடமளிப்பது, ஊடுருவது, வலிமை மிக்கது, இருளானது மற்றும் பாய்ம பொருளாக இருப்பது என்று 6 பண்புகள் இருந்தாலும் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்று அந்த ஈர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றிலேயே அறிவு மையம் கொண்டிருக்கிறது. எனவே மெய்ப்பொருளாம் அறிவுக்கு மூலமான உண்மை அறிந்து அப்பொருள்தான் என்றும் எங்கும் எப்பொருளிலும் எல்லா உயிர்களோடும். அந்த சுத்தவெளியிலிருந்து அறிவாக இருந்து எழுச்சி பெற்ற ஆற்றலே எல்லாமாக, பிரபஞ்சமாக, ஜீவன்களாக, மனிதராக. இது என்றும் எங்கும் எப்பொருளிலும் எல்லா உயிர்களோடும். இந்த இடத்திலேயாவது இல்லாத ஒரு காலகட்டம் என்பது கிடையாது. என நிறைந்திருப்பது அறிவு தான். எங்கும் நிறைந்த அறிவு. இதன் பயணம்தான் பரிணாமம். அதனால் அறிவு இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ ஜீவனோ விளைவுகளும் கிடையாது. விளைவு வருவதும் அறிவு தானே. அதனால் எல்லா உயிர்களோடும் இயங்கும் கால் பஞ்சபூதங்களிலேயும் இருந்தது. அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்களிலே இருக்கின்றன. ஆனால் ஜீவன்கள் வந்த பிறகுதான் ஜீவன்களிலே உயிர்களோடும் இயங்கும் கால் ஜீவனாக இயங்குகின்ற போதுதான் அழுத்தம் ஒளி ஒளி சுவைகள் செப்பு மனம் மற்றும் எண்ணம் என்ற ஆராய் ஆற்றும் சிறப்புகளை இந்த 6 தன்மாற்றங்களாக ஜீவனிலே மனிதனிடத்திலே சிறப்படைந்தது அதே மெய்ப்பொருளாகிய அறிவுதான். இப்போ எது நம்மிடத்திலே தன்மாற்றம் அடைகிறது பாருங்க. 6 வகையான 6 அறிவு பேசுகிறோம். 6 அறிவு 6 வகை அல்ல. ஒரே அறிவு 6 கதாபாத்திரங்களை மேற்கொண்டுள்ளது. ஒரே அறிவு 6 கதாபாத்திரங்களாக செயல்படுகிறது. அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மற்றும் மனம் அல்லது எண்ணம் என்ற வகையிலே ஒரே அறிவு தான் 6 வகையிலே பரிமாணங்கள் பெற்றிருக்கின்றன. இதுல
இதன் சிறப்புகளை வினை விளைவை உணர்ந்து வாழும் ஒப்புமையற்ற நெறி ஒழுக்கம் கடமை ஏகை. இந்த வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்துல மிக அற்புதமான ஒரு காட்சி உண்டு. ஆத்மாவை தேடி ஒரு பயணம். சீதையை தேடி தென் திசையிலே அனுமன் தலைமையிலே ஒரு படை போகிறது. தென் திசை நம்முடைய துரியம். துரியம் வழியாக மனம் ஒடுங்கி தான் இறை நிலையை உணரப் போகின்றோம். சந்திரன், சூரியன், சக்திகளம், சிவகலம் என்று துரியத்திலிருந்து தான் போகிறோம். அப்ப துரியத்தில் மனம் நிலைத்து பழகிவிட்டாலே அவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி அல்லது தென் புலத்தார் என்று அர்த்தம். தட்சிணாமூர்த்தின்னா தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற சிவம். அதாவது தன்னையே அறியக்கூடிய வகையிலே ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று காட்டுகின்ற ஒரு முகம் தட்சிணாமூர்த்தி. அந்த நிலை உச்சியிலே மனம் நிலைத்து பக்குவப்பட்டவர்களை தென்புலத்தார் என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐவகை ஓம்பல் தலை என்பர். 5 வகை கடமைகள் மனிதனுக்கு உண்டு. அதிலே தென்புலத்தார் உச்சிலை நிலைத்த ஞானிகள், பிறகு இறை உணர்ந்தவர்கள், தெய்வம், தென்புலத்தார் தெய்வம், பிறகு விருந்து, அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ உணவளித்து உபசரிப்பது, பிறகு சுற்றம், கடைசியில தான். மகர்ஷி அவர்கள் இதை திருப்புறாங்க. நான் இல்லை என்றால் சுற்றம் என்ன, உலகம் என்ன, இறை உணர்வு என்ன, பக்குவம் என்ன? அடிப்படையில் நான் என்ற இந்த உடம்பு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஆனால் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்று மையத்திலிருந்து விரிந்து வள்ளுவருடைய கருத்துக்கு ஒரு மாற்று கருத்தாக மகர்ஷி தர்றாங்க. இப்படி தென் புலம் தென் திசை நோக்கி அனுமன் தலைமையிலே, அனுமன்னா யாரு? அசம்ஷன், மனசு. அப்ப மனம்தான் ஆத்மாவை அறியக்கூடிய திறம் வாய்ந்தது, தெய்வத்தை உணரக்கூடிய திறம் வாய்ந்தது. அதுவே அறிவின் வழியிலே பயணிக்கக்கூடிய திறம் வாய்ந்தது. அதனால் தென் திசை நோக்கி அனுமன் தலைமையில் ஒரு படை வந்தது. அந்த வழியிலே ரொம்ப சோர்ந்து போறாங்க. தண்ணி, உணவு எதுவுமே கிடைக்கல. ஒரு குகையில இருந்து சில பறவைகள் வந்து கொண்டிருப்பதை, மகிழ்ச்சியாக வருவதை பார்க்கறாங்க. அப்ப அங்கே உணவும் தண்ணியும் இருக்கணும், இல்லைன்னா பறவைகள் இவ்வளவு உணவருந்தி மகிழ்ச்சியாக வராது. இப்போ குகைக்குள் போய் பார்க்கலாமே என்று அந்த குகைக்குள்ள போனா அது மிகப்பெரிய ஒரு சொர்க்கலோகம் மாதிரியான குகை. அதுல ஸ்வயம் பிரபை என்று ஒரு அம்மா ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறாங்க. வேற யாருமே அங்கே இல்லை. இப்ப ஆழ்ந்த தவம் என்பது இறைத்துகள் நிலை வச்சுங்க, 3:1. இப்ப இந்த அம்மா ஸ்வயம் பிரபை வந்து ஆழ்ந்த தவம் 3:1 ஃப்ரீக்குவன்சில இருக்கிறாங்க. எது உள்ளே வந்தாலும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு அலை களம் உண்டு இல்லையா? ஒவ்வொரு பொருளுக்கும் மனிதனுக்கும் அலை வேகம் உண்டு. ஒரு அலை இன்னொரு அலையோடு மோதுகின்ற போது கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன் 5 பண்புகள் இயங்கும். அப்போ பெனிட்ரேட், ஊடுருவி போகக்கூடிய தன்மை தவத்தில் இருக்கக்கூடிய சுயம் பிரபையுடைய அலைகளிலே மோதுகின்ற போது அந்த அம்மா உணர்றாங்க. கண்களை திறந்து பார்க்கிறாங்க. இவங்க எல்லாம் நிற்கிறாங்க. யார் நீங்க? எப்படி இங்க வந்தீங்க?
ஆத்ம பயணத்தில் உள்ளவர்கள் மட்டுமே எட்டக்கூடிய இந்த குகைக்குள் நீங்க எப்படி வந்து சேர்ந்தீங்க? இந்த ஒரு காட்சிக்குள்ள சில தத்துவங்கள் அடங்கியிருக்கின்றன. முதல் பாருங்க, இந்த அம்மா சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, ஆத்மாவை நோக்கிய பயணத்தில் உள்ளவர்களுக்கே எட்டக்கூடிய இந்த இடம் உங்களுக்கு எப்படி எட்டியது? இது ஒரு கோணம். அனுமன் சொல்றாரு, இதுவும் ஒரு வகையில ஆன்ம பயணம்தான். சீதையை தேடி நாங்கள் அந்த இடத்துல உணவு நீர் கிடைக்காம சிரமப்பட்ட போது உங்கள் குகை கண்ணிலை பட்டது, உள்ள வந்தோன்றாரு அனுமன். அப்போ சீதை என்பது ஜீவாத்மா. அப்ப ஆத்மாவை தேடுகின்ற போது இங்கே சகல வசதிகளும் உடைய ஒரு இடம் கிடைக்கிறது. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க அந்த அம்மா, இங்கே வந்த யாரும் திரும்பி போனது கிடையாது. சரி, இதுக்கு ஓனர் யாரு? இந்த தோட்டத்திற்கு இந்திரன் அதிபதி. சரி, இந்த தோட்டத்தை உருவாக்கியது யாரு? மயன். அப்போ இது ஒரு கற்பனை உலகம், தேவலோகம். இதற்கு அதிபதி தேவேந்திரன். எப்படி கதை சிருஷ்டிக்கிறது பாருங்க. இந்த கற்பனை உலகத்திலே சிக்கிய மனிதன் இங்கேயே வாழ்ந்து செத்து போகிறானே தவிர இதை விட்டு வெளியே போனானா? அந்த அம்மா சொல்றாங்க, இங்கே வந்தவர் யாரும் மீண்டு போனது கிடையாது. ஒவ்வொரு கருத்திலையும் நம்முடைய வாழ்க்கை பயணம், அறிவின் பயணம் மிக அற்புதமாக பின்னப்பட்டிருக்கிறது. சரி, எல்லாம் இலைப்பாரினாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, யார் வெளியே போக முடியாது, என்னுடைய தவ ஆற்றலால் உங்களை வெளியே அனுப்புறேன் என்று சொல்லி வெளியே அனுப்புற போது வந்து சேர்கின்ற இடம் கடற்கரை. அங்கிருந்து பார்த்தா இலங்கை தெரியுது. இப்போ இங்கே கடல் கடப்பது ஒரு பயணம். ஏற்கனவே நதியை கடந்தாங்க குகன் வழியாக, ஒரு கரையிலிருந்து மறுகரை. அது பந்தம், பற்று, பாசம் என்ற உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆன்ம வாழ்க்கைக்கு துவங்குகின்ற ஒரு கரை, மறுகரை. இல்லறத்திலிருந்து துறவரத்தை நோக்கிய ஒரு பயணம். இந்த கரை தன்னுடைய உடலில் இருக்கின்ற ஆத்மாவை அறிகின்ற பயணம். ஆத்மாவை அறிந்துவிட்டால் மீண்டும் அவருக்கு மறுபிறப்பு கிடையாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்ப அந்த பிறவி பெருங்கடல் இங்க இருக்கு. இங்க மனிதன், அங்க ஜீவாத்மா. ஜீவாத்மா எங்க இருக்கு என்றால் அசோகவனத்திலே இருக்கு. சோகவனம் என்ன அர்த்தம்? ஒரே புலம்பல், துக்கவனம். சோகவனம் துன்பம் இல்லாத வனம், இன்பம்னு சொல்லல. அப்போ துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் மத்தியிலே ஒன்று இருக்கிறது. இன்பத்தை நாடாத, துன்பத்தை விட்டு விடுதலை பெற்ற ஒரு மையம், அது அசோகவனம். சரி, இந்த அசோகவனம் என்பது என்ன என்றால், மனம் ஒடுங்கி புலன் அடங்கி ஆழ்ந்த தியானத்தில் போகக்கூடிய மன ஓர்மைக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோவில் போல அதோடு குறிப்பு வைக்கிறாங்க. மிக நுட்பமான விஷயங்கள், குழப்பமான விஷயங்கள் என்றால் ராவணன் இங்கே வந்து தவம் செய்த பிறகு முடிவு எடுப்பான் என்று அங்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறார். சரி, இந்த அசோகவனத்துல சீதை எங்க இருக்கிறாள்?
என்றால் அருவருப்பான அரக்கிகள் மத்தியிலே. அருவருப்பான அரக்கிகள் யாரு? கொண்டு வந்த வினைப்பதிவுகள். அந்த வினைப்பதிவுகளுக்கு மத்தியிலே சிறைப்பட்டு இருக்கிறாள் சீதை. எப்படி போகுது பாருங்க ஒவ்வொரு நிகழ்வும். வினைப்பதிவுகளுக்கு மத்தியிலே சிறைப்பட்டு இருக்கிறாள் சீதை. இப்ப இந்த சீதையை எப்படி அடைய முடியும் என்றால், முதலில் இந்த ஆத்மா என்றால் எப்படின்னு புரியணும். பிறகு அதற்கான பயணத்திலே வரணும். இப்போ கரையில் நிற்கிறாங்க, அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு செம்பாதி என்ற ஒரு பறவை, ஜடாயுடைய கூட பிறந்தது அண்ணன்னு சொல்றேன் வச்சுங்களேன், அதை விட்டுடுங்க. இந்த பறவை தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு சொல்றாங்க, ஆத்மாவை தேடி வந்திருக்கோம், சீதைங்க இருக்கான்னு தெரியல, தேடிட்டு வந்திருக்கிறோம். இப்ப அந்த செம்பாதி சொல்கிறது, எனக்கு கூர்ந்த பார்வை உண்டு, தொலைதூரத்திலிருந்து துல்லியமா பார்த்து தெரிஞ்சிருவேன், இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று அது உயரமா பறந்து அங்கிருந்து பார்த்தது சீதை அசோகவனத்தில் சிறைப்பட்டிருக்கிறாள் என்று சொல்கிறது. இந்த தொலைநோக்கு பார்வை, பேர்ட்ஸ் ஐ வியூ என்று இன்றைக்கும் நிர்வாகத்துல பேசப்படுகிறது. பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க, தொலைநோக்கு பார்வை. அதாவது மிக தூரத்தில் இருக்கின்ற ஒன்றை துல்லியமாக நோக்கக்கூடிய அறிவு திறம், ஃபோர்காஸ்டிங் எபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது. சரி, இப்போ இது அங்க இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்து என்னது? இங்கிருந்து அங்க போகணும். யார் போவது? மனசுதான் போக முடியும். ஆத்மாவை அறியக்கூடிய, பரமாத்மாவை அறியக்கூடிய திறம் உள்ள ஒரே அறிவு பகுத்தறிவு தானே. அந்த பகுத்தறிவு தானே இந்த அனுபவங்களால் ஆத்மாவாகி மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப மனசுக்குத்தான் அந்த திறமை இருக்கிறது. அறிவை அறியக்கூடிய திறம் மனசுக்குத்தான். ஏன் என்றால் அறிவு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனசு. அறிவு கூட்டல் அனுபவங்கள், அதான் மனசு. அனுபவங்களை நீக்கிவிட்டால் மனசு அறிவு தானே. சாமி சொல்லுவாங்க, God plus 3 impurities equal to man. ஆணவம், கண்மம், மாயை. Man minus 3 impurities equal to God. மனிதனின்றி இறைவனை உணரவோ சிறப்பிக்கவோ வேறு ஜீவன் கிடையாது என்று ஏற்கனவே பார்த்தோம். சரி, இப்ப இங்கிருந்து அங்க போகணும். எதை நாம் தேடுகின்றோமோ அதை அடைய வேண்டும் என்ற ஒரு வைராகத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அதுக்கு பேர் யோக சம்யம்னு பேர். எதை அடைய வேண்டுமோ அதையே பாவித்தல். பாவனை ஒன்றே போதுமடா பரமனை அடைவதற்கு என்றாரே பாரதியார். அந்த பாவனைக்கு யோக சம்யம்னு பேர். அப்போ சீதை மனதிலே நிலைப்படுத்தி கொண்டு பயணத்தை துவங்குகிறோம். சரி, எங்கே இருந்து யார் போறது? அனுமன் தான் போகணும். ஆனா அனுமனுக்கோ தன்னுடைய ஆற்றல் என்னன்னு தெரியாது. யார் சொல்லுவாங்க? வேதாத்திரி மகர்ஷி மாதிரி வந்து ஒருத்தர் மனோட கலைஞெல்லாம் கண்டுபிடிச்சு, இந்த மனதில் இவ்வளவு திறமைகள் உண்டு, ஆற்றல் உண்டு, நீங்க இறைவனை அடையலாம், அதற்கான பயிற்சிகள், உடற்பயிற்சி, காயல்பம், அகத்தாய்வு, அகத்தவம் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்து கூடவே இருந்து வழிகாட்டினால் ஆத்மாவை அறியலாம். அப்ப இங்கே யாரு வேதாத்திரி மகரிஷி என்றால் ஜாம்பவான், ஒரு கரடி. அதாவது ராமனுக்கு யாரும் மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணல. ஒன்னு குரங்கு படை, இன்னொன்னு கரடை படை. கரடை படைக்கு தனித்தடம் கிடைத்தரல, குரங்கு படைக்கு தான் கிஷ்கிந்தை. அப்ப கிஷ்கிந்தை என்பது
மனிதர்கள் வாழ்கின்ற இடம். ஆசைக்கு ஆசை தாவுகின்ற, கிளை விட்டு கிளை தாவுகின்ற குரங்குகளைப் போல ஆசை விட்டு ஆசை தாவுகின்ற குரங்கு மன மனிதர்கள் வாழ்கின்ற உலகம் கிஷ்கிந்தை. இந்த பூமியே கிஷ்கிந்தை தான். ஆனா கரடிக்கு ஒரு தனி இடம் கொடுக்கல. ஏன்னா இந்த உடலோடு மனமோடு வாழ்கின்றோமே, இந்த மனதிலே ஒரு குணம் விடாமுயற்சி, விடாப்பிடி, கரடிப்பிடி. அப்ப இந்த ஆத்மீக பயணத்தை, ஆன்மீகத்தை கரடிப்பிடியா பிடிக்கணும், விடாப்பிடியா. அந்த விடாமுயற்சி தான் ஞானத்திற்கு, ஞானம் பெறுவதற்கு அடிப்படை. அப்போ அந்த ஞானம் பெற்ற அந்த கதாபாத்திரமாக ஜாம்பவான் சொல்றாரு, அனுமனே, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை. நீ ஏதோ உண்டு உறங்கி தின்று திரியவோ பிறந்தாய். நீ பாராத்தை பூத்தம் நீ அல்லை. உன்னிப்பார் இந்திரியம் காரணம் நீ அல்லை. ஆராய் உணர்வு நீ என்றான். அயன் அன்பால் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்ற தாய்மானார். அது மாதிரி நீ வெறும் குரங்கு இல்லை அனுமனே, நீ சகல வல்லமை வாய்ந்தவன். நினைத்த மாத்திரத்தில் நினைத்த உருவமாக மாறக்கூடியவன். அணுவை நினைத்தால் அணுவாவாய். இந்த பிரபஞ்சத்தை நினைத்தால் அதுவாவாய். நீ எதை நினைத்தாலும் அதுவாக மாறி வெற்றியை சாதிப்பாய். அவ்வளவு திறமை உள்ளவன் நீ என்றெல்லாம் என்னுடைய பெருமைகளை சொல்கின்ற போது அனுமன், ஓ, இவ்வளவு திறமை எனக்குள் இருக்கா, இவ்வளவு நாள் தெரியாம போச்சே என்கின்ற போது அவன் விஸ்வரூபமாக மாறுகிறான். சரி, இது நேராக போயிருக்கலாம். ஒரு கதையில சொல்லுவாங்க, ஒரு அடியில கடலை தாண்டினான்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில கதைகளிலே பறந்து போனான்னு சொல்லுவாங்க. பறந்து போறது விஸ்வரூபம் என்ன, குரங்கு என்ன, ரெண்டு ஒண்ணுதான். அப்ப ஒரு அடியிலே கடலை தாண்டினான் என்பதிலே விஸ்வரூபம் பொருந்தது. இன்னொன்னு, இந்த பறந்து போனான்னு சொல்ற கதையில இன்னொரு குறிப்பு என்னன்னா, கொஞ்சம் உயரமா இருந்தா பறந்து போறதுக்கு சௌரியமா இருக்குமே. அப்போ ஒரு பக்கத்துல குன்று இருந்தது, மகேந்திர மலைன்னு பேரு. மகா இந்திர மலை, மகேந்திர மலை, தேவேந்திரன் சொல்றோம் இல்லையா. அப்போ புலன் பதிவுகளை கடந்து விஸ்வரூபம் என்றால் சக்தி கலதவம். அப்ப புலன்களை நரஞ்சென்ற சிற்றலை கடந்தால் தானே. அப்ப மகேந்திர மலை உச்சியில இருந்து இந்த பிரபஞ்சத்தோடு சக்திகள தவமாக விஸ்வரூப தவமாக மாறுகிறான். சரி, அதுல ஏறி உந்தி பறந்தான் பாருங்க. அந்த மகேந்திர மலைக்குள் சிறைப்பட்டிருந்த பல ஜீவராசிகள் வெளிப்பட்டன. என்னது, இந்த ஜீவாத்மாவிலிருந்து மேல உந்திய கிளம்புற போது இதுல இருந்த பதிவுகள் எல்லாம் வெளியே போச்சு. அப்போ பதிவுகள் நீங்கிய நிலையிலே சக்தி களத்திலே பறக்க ஆரம்பிக்கிறான். சரி, அங்க போய் இறங்கினான். இலங்கையில எல்லா இடத்தையும் தேடி பார்த்தான், கிடைக்கல. இதுல ராவனுடைய அந்த புறத்துக்கும் போறான். அங்கே மண்டோதரி ராவணன் பக்கத்துல தூங்கிட்டு இருப்பான். ஒரு சனம் அனுமன் நினைக்கிறான், இவள் தான் சீதையோ அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த கணமே, என்ன இப்படி நினைச்சிட்டமே, ராவணன் படுக்கையில சேதியா, சேச்சே, என்ன அசிங்கமான எண்ணம். சரி, பக்கத்துல ராவணனை பார்க்கிறான். ராவணனுக்குள் ராமனை கண்டான். அது எப்படி ராவணனுக்குள்ள ராவணனை பார்க்க முடியும்? சிரிப்பினில் மனிதன் இல்லை, அழுகையில் மனிதன் இல்லை, பார்வையில் மனிதன் இல்லை, பழக்கத்தில் மனிதன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டு என்பார் கண்ணதாசன். ஒரு மனுஷன் தூங்குகின்ற போதுதான் இந்த எண்ணங்கள் எல்லாம் கடந்த நிலையில தெய்வீகம் வெளிப்படும். அது நமக்கு தூங்குற மனுஷனை பார்க்க முடியாது வைங்க. ஆனா தூங்குகின்ற குழந்தைகளை கவனிச்சு பாருங்க, நாம் கண்களால் பார்க்கக்கூடிய தெய்வீகம்.
அப்படித்தான் இருக்கும். எனவே ஆணவம் அற்ற தன்னை மறந்து தூங்கிய நிலையிலே ராவணனுக்குள் ராமனை கண்டான். அப்போ சீதை பக்கத்துல தான் இருப்பா. சரி, அப்புறம் வெளியே வந்துடுறான். ஓ, இது இல்லை, இவன் ராவணனும் மண்டோதரியும். அப்புறம் அசோகவனத்துக்கு வர்றான். ஒரு மரத்தின் மேல் அமர்ந்தான். மரத்துக்கு கீழே சீதையை கண்டான். நுண்ணிய வடிவமாக பூனை வடிவத்துல மரத்துக்கு மேல கீழே அமர்ந்தான். கீழே சீதையை கண்டான். அதாவது இது ஒரு ஆணவ விருட்சம். இந்த கந்த புராணத்துல வர்ற மாதிரி இது ஒரு ஆணவ விருட்சம். அடியிலே ஆத்மா இருக்கும், உச்சியிலே ஆணவம் கிளை பரப்பி ஆயிரக்கணக்கான ஆசைகளை இலைகளாக பரப்பி இருக்கும். அதுல நின்று தண்டு வழியாக கீழே ஆத்மாவை தரிசிக்கணும். அப்போ துரியத்தில் அமர்ந்தான். கீழே ஜீவாத்மாவை கண்டான். இப்படி இந்த ஆத்மாவை அறியக்கூடிய நிலையிலே இந்த பயணம். அதுல இந்த அறிவு ஆறாக இருந்தாலும் அது ஒன்றுதானே. அப்போ இந்த சிறப்புகளை வினை விளைவை உணர்ந்து வாழும் ஒப்புமையற்ற நெறி. இது ஒரு வாழ்க்கை பயணம் தானே ராமாயணம். ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒவ்வொரு குணங்களை குறிக்கும். ஒவ்வொரு சம்பவம் நம்முடைய அனுபவங்களை, ஆன்மீக பயணத்தையும் லௌகிக வாழ்க்கையும் குறிக்கும். அப்ப எது உயர்ந்தது என்றால், இலங்கையிலே இருந்தாலும் அதற்குள் அசோகவனம் இருந்தாலும் அங்கே இருந்தது பதிவுகள் மட்டுமே தவிர இலங்கை வாசிகள் யாரும் அங்க வரல. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்றால், இரவிலே மது போதையிலே மங்கை சுகத்திலே கிடந்தார்கள். என்ன அர்த்தம்? அறியாமையிலே புலன் மயக்கத்திலே இருந்தார்கள். ஆத்மா அங்கத்தான் இருக்குது, யாரும் பார்க்கல. இது போல இந்த உலகமே ஒரு கிஷ்கிந்தை, ஒரு அசோகவனமும் அதில் இருக்கு. அசோகவனம் என்று அடையாளம் கண்டுபிடிக்கிறது கூட பல பேருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தானே அதுல பதிவுகள் இருக்கு, அதுக்கு மத்தியில ஆத்மா இருக்குன்னு பார்க்க முடியும். இப்படி இது எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வாழ்க்கை நெறி உண்டு. அதுக்கு பேர் கர்மயோகம். ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் இணைந்த அறநெறி வாழ்க்கை, அதான் கர்மயோக வாழ்க்கை. இதை பற்றி நேற்று நிறைய விரிவாக பார்த்தோம். அப்ப விளைவுகளை கணித்து கொண்டு எந்த செயல் செய்தாலும் விளைவு இல்லாத செயலே கிடையாது. There is an equal for every action, there is an equal and opposite reaction. ஒவ்வொன்றுக்கும் ஒரு துல்லியமான விளைவு உண்டு. அப்ப விளைவு இல்லாத வினை இல்லை, வினை இல்லாம விளைவும் இல்லை. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு. அதனால் விளைவுகளை கணித்து கொண்டு இதுல எது நமக்கு பிடிச்சிருக்குது? இந்த உலக வாழ்க்கையில யாருக்காவது நோய் பிடிச்சிருக்குதா? இல்ல. வறுமை பிடிச்சிருக்குதா? இல்ல. ஒரு ஒரு கோரமான அல்லது அழகில்லாத உடம்பு பிடிச்சிருக்குதா? இல்ல. குடிசையில மண்ணுல உணவு அருந்தவோ இல்ல வாழவோ பிடிக்குதா? இல்ல. அப்ப எல்லாருக்கும் பிடித்தது என்ன என்று சொன்னால், அழகான உடல் அமைப்பு, குழப்பமில்லாத மனசு, தெளிந்த அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அறியக்கூடிய தீர்க்க தரிசனமான அறிவு, எல்லோரும் பாராட்டக்கூடிய புகழும் பெருமையும், வலுவான உடல், நலமான உடல், பிறகு அளப்பரிய செல்வங்கள், பதவிகள். இதுதானே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது.
அப்ப இதெல்லாம் வேண்டும் என்றால் யார் கொடுப்பாங்க? இறைவன் தானே கொடுக்கிறான். இறைவன் நோய்களை கொடுப்பது இல்லை, துன்பங்களை கொடுப்பது இல்லை. அவங்ககிட்ட அதெல்லாம் நம்ம போய் கேட்கறதும் இல்லை. அப்ப எல்லா மேன்மைகளும் எங்க இருக்கிறது? இறைநிலையிடத்திலே இருக்கிறது. அதை போய் கேட்கிறோம். ஆனா யாருக்கு தருவான் இறைவன்? எல்லாரும் தான் கேட்கிறாங்க. யாருக்குன்னு கொடுக்கிறது என்றால் அந்த இறைவனின் திருவருள், இந்த அனைத்து வளங்களையும் தரக்கூடிய இறைவனின் திருவருள் என்பது இறைவனிடத்திலேயே தான் இருக்கும். அது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இறைவன் வச்சிருக்கிறான், பெரிய பாத்திரத்துல திருவருள் வச்சிருக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்கிறான், நாட் ஃபார் சேல், இது விற்பனைக்கு அல்ல. அப்புறம் ஒன்றை பெற்றுக்கொண்டு இந்த திருவருளை அளந்து கொடுப்பதற்கு நான் வியாபாரி அல்ல பக்தரே. உன்னிடத்தில் ஒன்றை வாங்கி கொண்டு எனது திருவருளை எவ்வளவு மில்லி என்று அளந்து கொடுப்பதற்கு நான் வியாபாரி அல்ல. யார் என் தேவ நீதியின்படி மதித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எனது திருவருளை இலவசமாக அள்ளி வழங்குவேன். டோர் டெலிவரி, வீட்டுக்கே கொண்டு கொடுத்துருவேன். அது என்ன தெய்வ நீதி? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய எண்ணம், சொல், செயல், இதுதான்ப்பா தெய்வ நீதி. அப்போ இதை இப்படி வாழ்ந்து எல்லாத்தையும் பெறலாம். இந்த வாழ்க்கை சுகபோகங்கள் எல்லாம் பெறுவதற்கு 2 வழி உண்டு. ஒன்று அற வழி, இன்னொன்று அதர்ம வழி. அறவழியிலையும் பெறலாம். உதாரணம் ஜனக மகாராஜன். ஜனகன் எப்படி இருந்தார்? எல்லா சுகபோகங்களும் இருந்தது. எப்படி கிடைச்சது? நேர்மையில, ஒழுக்கத்திலே, அறத்திலே வாழ்ந்ததனால் கிடைச்சது. அரக்கர்களும் பெற்றார்கள் அதர்மத்தால். எது நிலைத்தது? கடைசியில யாருமே இல்லாமல் அழிந்து போனான் ராவணன். ஜனகன் நல்லா தானே இருந்தார். எனவே இது என்னன்னா, இந்த அறவழி இருக்கே, இது சற்று கடினமான பாதை. கர்மயோகம் என்பது அவ்வளவு எளிது கிடையாது, சற்று கடினமான பாதை. அதர்ம வழி என்பது எல்லோரும் ஓடுகின்ற பாதை. சோ மனம் அதில் எளிதாக பயணம் செய்துவிடும். அதுக்கு தகுந்த சிக்கல்களையும் நோய்களையும் சந்தித்து கொண்டே இருந்தாலும் அதுலதான் என்னால போக முடியும். அது ஒரு ராஜபாட்டை. ஆனா ஒழுக்கம், கடமை, ஏகை என்பது ராஜபாட்டை அல்ல, கரடுமுரடான காட்டுப்பாதை. கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கடந்து விட்டால் ஒரு சொர்க்கலோகத்தில் வாழலாம், பேரின்பத்தில் திளைக்கலாம். அப்படி வாழ்வதற்கான ஒரு யோகம், கர்மயோக வாழ்க்கை, அதற்கான அடிப்படை என்ன? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செமடுத்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான ஆழ்ந்ததொரு விளக்கம். அருமையா ஒன்று சொன்னீங்க. நம்ம ஊர்கள்ல எல்லாம் சொல்லுவோம், குட்டியா இருக்கும்போது எல்லாமே அழகுதான், எந்த விலங்கா இருந்தா கூட அது குட்டியா இருக்கும்போது அழகா இருக்கும். அது மாதிரி தூக்கத்தில் மனிதனில் தெய்வத்தை காணலாம். அருமை, சிறப்புங்கய்யா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கவிக்கும் ஆழ்ந்து ஆய்ந்து விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்தி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜானகிராமன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட ஜமுனா ராணியம்மா இருக்காங்களா? வாழ்க ஐயா. பாடுங்க பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டில் உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.